ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்டாளத்தான் மனைவி சேனல். என்னோட வாய்ஸ் மாறி இருக்குன்னு பார்க்காதீங்க, கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்துக்கலாமா? பேக் கேமரா போட்டு காட்டுறேன். டைம் பாருங்க, கரெக்டாக 9 மணி காலை. வெளியில் 9 ஆகும்போது இப்போ தான் நாங்கள் தூங்கியே எந்திரிச்சோம். ஏன்னா எந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து குளிர். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நான் நம்ம ஊர்லேருந்து யாருமே இந்த மாதிரி குளிர் பார்த்துருக்கே மாட்டீங்க. என்ன தம்பி? ஆனால் இது வந்து ஜனவரி 15 அந்த மாதிரி தான் வரும். இன்னைக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சு. இப்போ ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஷாக் ஆயிடுவீங்க. வெயிட் பண்ணுங்க தம்பி, முன்னாடி போ. பில்டிங்கு ஒன்றுமே தெரியல பாரு. இந்த பக்கம்லாம் நான் காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. எப்படி இருக்கும்னா, இதில் பின்ன நிறைய குவார்ட்டர்ஸ் இருக்கும், இங்கே ஒரு யூனிட் இருக்கும், எதுவுமே தெரில. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கீழே ஒரு எங்கள் கேட் இருக்கும், அதையாவது பாருங்கள். ஒன்றுமே தெரியலையா? இதில் எப்படிங்க வண்டி ஓட்டி போகிறாங்கன்னு தெரில. நார்த் இந்தியாவில் பனி வந்து, தம்பி இங்கே வா, நார்த் இந்தியாவில் பனி வந்தது தான் வந்தது, ஆனால் இப்படி வரும் நான் எதிர்பார்க்கல. என்று எப்படி இருக்கு? கண்ணே தெரியலங்க, அந்த அளவுக்கு மறைச்சிச்சு. ஆனால் இதில் வந்து லைட்லாம் போட்டு போனால் தான் வந்து தெரியும்னா கொஞ்சமாக. அது ஆப்போசிட் வண்டி வந்தா பாருங்க. டெல்லியில் வந்து இன்னைக்கு வந்து 8 டிகிரியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது குளிர். 8 டிகிரி இருக்குன்னு, நாளைக்கு 6 அப்படின்னு போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். அதோட முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் தேய்ப்போம்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாத்திரம் தேய்க்க முடியாது, துணி காயப்போட முடியாது. இன்னைக்கு தான் துணி துவைச்சி வச்சிருக்கிறேன், இனிமேல் தான் காய போடணும். வேலையை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அப்போலாம் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாரு. ஆமாம், அவர் 5 மணிக்கு ப்ராப்பராக எழுந்துச்சி போயிடுவார். நம்மளால முடியல, போய் தான் ஆகணும் அப்படி. ஆனால் லீவில் எடுக்க முடியாதுல்ல, அதனால் பனியை பாருங்கள் உங்ககிட்ட காட்டலான்னு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா உறவுகள் வந்து நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க, எல்லாருக்கும் வெல்கம். டெல்லி லைஃப் ஸ்டைல் வந்து தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பேசலாம், என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்து ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் பார்க்குறீங்க, வெல்கம் அவர் சேனல். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு இப்போ காட்டுறோம் உங்களுக்கு. இல்லை, கீழே ஒருத்தங்க பால் வாங்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? கொஞ்சமாக தெரியுது. அந்த ஒருத்தங்க நிற்கிறாங்க, பைக்கு போதா, இன்னொரு பைக்கு போதா. இவ்வளோ இருட்டுக்குள்ளே போயிட்டாங்கப்பா. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இது தாங்க நார்த் இந்தியாவோட நிலைமை. ஆமாம், நான் செம்ம குளிர், செம்ம அழகு. இது வந்து எப்படி இருக்குன்னா தம்பி, அப்படி திடீர்னு நமக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டுன்னா எப்படி இருக்கும் கருப்பா, அது மாதிரி கண் தெரியாமல் போன மாதிரி இருக்குது. சரி, ஓகே. ஆமாம், உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் வெளியே வந்தோம். இல்லைன்னா ப்ராப்பராக வந்து ஸ்வெட்ரு க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஹீட்ரு வச்சுருக்கோம் வீட்டில். வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது என்னென்னா, நாங்கள் ஏன் வந்து இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா குளூரில் வந்து ஆக்டிவாகவே இருக்க முடியாதாங்க. பார்த்தீங்களா, ஆக்டிவாக தெரிய மட்டும் கொண்டுமே, அது உண்மைதான் இல்லைப்பா. மற்ற நாளை விட லேயரா இங்கே நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஆனால் சூரியன் வந்திருக்குது. ஆப்போசிட் பில்டிங்கே தெரியல. நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. பேக் தம்பி, டோர் பந்த் பண்ணு. இன்னும் துணி துவைக்காமல் இருக்கேன். இப்போ துவைச்சோம் அப்படின்னு சொன்னாலும் காய போகிறது இல்லை, அதனால் துவைக்காமல் இருக்கேன். இப்போ நாங்கள் இந்த ரூமில் இருக்கோமா, இந்த கம்பல் போட்டிருக்கானா தம்பி, என்ன காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த கம்பல் போட்டு தூங்கிட்டு இருக்கானா. இந்த கம்பல் இல்லைன்னா தூங்கவே முடியாது. அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது வந்து ஹீட்டர். இது வந்து நல்லா சூடு வரும். அதுக்கிட்ட வந்து சூடு வச்சு காட்டிக்கிட்டே கையில் வச்சுட்டு இருந்தோன்னா நல்லா இந்த ரூம்பே வந்து ஹீட் ஆயிரும். ஆமாம், கதவு எல்லாமே மூடி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரூமு தான் வந்து 2 மாதத்துக்கு எங்களோட மொத்த வேர்ல்டே. ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த ஹீட்டர்னால தான் பேத்திட்டு இருக்கு. டெல்லியில் இருக்கிற மற்ற உறவுகள்லாம் எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க? வெளியே எதுவும் ட்ராவல் பண்ணுவீங்களா இந்த டைமில்? குளிர் டைமில் நம்மளோட வாழ்க்கையே சம்பித்த மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. எங்களோட இல்லைவா, எங்களோட மட்டும்தான் அப்படி. ஆனால் அப்பாவோடது அப்பா கிளம்பிட்டாரு. இதுதாங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்க்கலாம். பாய். இன்னைக்கு குளிரை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. பாய்.